என்ன சித்தப்பா? தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன சித்தப்பா? அம்மா, என் பொண்ணு பட்டு கட்டின பட்டுக்கு பெருமை, நூல் புடவை கட்டின நூலுக்கு பெருமைம்மா. அவ புடவை கட்ட அழக பார்த்து ஊர் பெண்கள்லாம் பொறாமப்படுவாங்க. அப்பேற்பட்ட பொண்ணு உடம்புல துணியே இல்லாம நட்டனது ராத்திரி வெளியில நிக்க வச்ச அந்த சண்டாளி, அவளை மூலமா பழி வாங்கணும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீ வயிற்றுல குழந்தையோட வந்து நிக்கிற, உனக்கு இந்த பந்தம் பாசம் அதெல்லாம் வந்துடும். இனிமே உன்னால எப்படி பழி வாங்க முடியும்? சித்தப்பா, அந்த வேலை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். எங்க என்ன எடுத்துட்டு போற? எல்லாம் தண்ணி கேட்டதான். ஐயோ, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட கூடாது, குடிக்கணும்பா. இந்த பாரு, இத குடிச்சா வீரனாவலாம். இத குடிச்சா கவலைய மறக்கலாம். இத குடிச்சா குதிரையே அடக்கலாம். இத குடிச்சா அடங்காத யானையே அடக்கலாம். அடங்காத யானையே அடக்கலாம். நான் அடங்காத பொண்டாட்டிய ஒரே தம்ல அமுக்கிடலாம். பொண்டாட்டி அடக்கலாமா? உட்காந்தே அடக்கலாம்பா. ஐயோ 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 ஐயோ, மாட்டிக்கு போகுது உள்ள. ஐயோ ஐயோ ஐயோ, எதிர்பார்த்து தானே கவலை. சம்மந்திமா தர்று. அன்பாலே தேடியும் அறிவு செல்வம் தங்கம் ஆசையும் நேசமும். ஆஹா, போதை உனக்கு வந்து விட்டதா? சும்மா இருங்க, இந்த வயசு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? மன்மதலீலையை வெல்ற உண்டோ பராமுகம் மன்மத கண்ணே, நில்லு கண்ணே. ஐயோ நில்லு, எங்கே ஓடுகிறா என்னை விட்டு? விட மாட்டேன் உன்னை. நில்லு கண்ணே, நில்லு. எங்கே ஓடுகிறா கண்ணே? நில்லு கண்ணே. உனக்கு ஒரு தம்பி பிறக்க போறான். மகனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், நிறைவேற்ற வேண்டும். இந்த வயசுல தப்பு இல்ல. ஓடி இந்த வயசுக்கு மேல இவருக்கு தேவையான்னு கேக்குறேன். நான் புடவை எடுத்துட்டு வரேன், விட மாட்டேங்கிறாரத்த, தடுக்கிறாரத்த. நான் கஷ்டப்பட்டு செவரையில குதிச்சு வந்தேன். ஐயோ, கோவத்துல உங்க முகம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு. குளிர் ஜுரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது, கை கால்லாம் உதறதே. ஐயோ, ரொம்ப அசிங்கமா இருக்குல்லத்த, அவமானமா இருக்குல்லத்த, அப்படியே கேவலமா இருக்குல்லத்த. அதெல்லாம் சரி அத்த, எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சு பேரம்பேத்தி எடுக்கிற வயசு வந்ததுக்கு பிறகும் கூட உங்க உடம்புல இவ்வளோ அச்சம் இருக்க. இதே மாதிரி ஒரு வயசு பொண்ண அர்த்த ராத்திரியில வாசப்படியில அரையும் குறையுமா நீங்க நிக்க வச்சீங்களே, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாமியாருக்கு ஒரு காலம் வந்தால்
மருமகளுக்கு ஒரு காலம் வரும். அப்பா ஐயோ, கிழவிக்கு இன்னும் திமிரானங்கள பத்தியா? கொழுப்பா குறைக்கிற. ஐ, அத்தைக்கு மாமனுக்கு ரொமான்ஸா? நீ உன் வேலையை பாரு. போச்சுடா. ராத்திரி நடந்து நினைஞ்சு பார்த்தேன். ஏன் விசில் அடிச்ச? பொண்டாட்டி தானேன்னு விசில் அடிச்சேன். ஐயோ, என்ன சித்தப்பா அப்படி பட்ட பகல வந்துட்டீங்க? அது இல்லம்மா வாசுகி, நேத்திக்கு ராத்திரி நீ உன் மாமியார படுத்தின பாட கேள்விப்பட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? கைய கூட எனக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியா இருக்குது. இங்க இருந்து பார்த்தா நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியற. ஏய், போய் வேலையை பார்த்து. இதுக்கு தான் இவர் நான் பேசுறது தானே. பாத்தியாமா, இந்த கூனி கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறா. நேரம் அம்மா, இத்தனை நாளா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வயிறு இன்னைக்கு தான் கொஞ்சம் குளிர்ந்திருக்கு. இன்னொரு விஷயத்தை கேட்டா நீங்க இதை விட சந்தோஷப்படுவீங்க சித்தப்பா. என்னம்மா அது? என் தங்கச்சி என் மாமியார் கிட்ட எப்படியெல்லாம் கொடுமை அனுபவிச்சாலோ அதுக்கெல்லாம் சேர்த்து அவளே நேர்ல வந்து அந்த அம்மாவை தண்டிக்க போறான். என்னம்மா உளற? செத்து போன உன் தங்கச்சி எப்படி வர முடியும்? வருவா சித்தப்பா, இன்னைக்கு ராத்திரி பாருங்க. ஹல்வா கொடு. நானே வருவேன், நீயும் வருவாய். யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், தைரியமா வாங்க. இதான் நாமளே முன்னால போ. போலாங்கிறிய? தைரியமா வாங்க. அம்மா, டேய், அங்கதானே சத்தம் கேக்குது. போ. போடா. இந்த ரூம்ல தான் சத்தம் வருது. பதுங்கு பதுங்கு. அம்மா, மாங்காய் கடிக்கிறா. மாங்காய் கடிச்சா என்னடா அர்த்தம்? மாங்காய் திங்கிறான்னு அர்த்தம். பொம்பளை மாங்காய் தின்னா என்ன அர்த்தம்? மாங்காய் ருசியா இருக்குன்னு அர்த்தம். சும்மா மாங்காய் மடையா. கரெக்ட். அல்வா குடு. அல்வா? இவள் காட்சி குடி அல்வா. ஏம்மா, செத்து போனவங்க மூத்த மருமக தான்மா பேயா வந்திருக்கு. அல்வா குடு. அல்வா குடு. பொண்டாட்டிக்கு பேய்க்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான்டா. அல்வா குடு. அல்வா. அம்மா. பொண்டாட்டி பேய்க்கு என்னமோ ஆயிப்போச்சு. என்னப்பா பேய்க்கு கொடை பிடிக்கிறேன்டா? கொடையா? பொண்டாட்டி பேய் ஸ்டைல நிக்குது. பட்டணத்து பேய் உங்க அம்மாவை பயமுறுத்துறதுக்காக வந்திருக்குது. பாலு, அவளை கூட்டிட்டு போடா. சீக்கிரம் கூட்டிட்டு போடா. என்னடா பண்ற? தூக்குறேன்பா. முடியல. முடியலையா? நீ என்ன மாதிரிதானா? இழுத்துக்கிட்டு போ. சரி. அம்மா, சந்தேகமே இல்லம்மா, உங்க மூத்த மருமகதாமா பேயா வந்திருக்கு. இது எப்படியாவது நம்ம ஒழிச்சு விரட்டலனா நாம தான் அல்வாவில விஷம் கலந்து கொடுத்தோங்கிற உண்மை வெளியில வந்துருமா.
அடியே காத்தாயி கருப்பி கையொடிஞ்ச சகப்பி